Hello dear aspirant, இன்னைக்கு May 27th 2020 ஓட important current affairs பார்க்கலாம். First topic, Chardham Highway Development Project Champa Tunnel inaugurated. இந்த டாபிக்ல இந்த Chardham Highway Development Project எந்த மினிஸ்ட்ரிக்குள்ள வருதுன்னா Road Transport and Highway and MSME. இந்த ப்ராஜெக்ட் inaugurate பண்ணது யூனியன் மினிஸ்டர் நிதின் கட்கரி அவங்க. Chardham Pariyai Yojana இது 27th December 2016 ஆல்ரெடி பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவங்க இது லே டவுன் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு 2 லைன் நேஷ்னல் ஹைவே ப்ராஜெக்ட். இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் எங்கே இருக்குன்னா உத்தரகாண்ட் அப்படின்ற ஸ்டேட்டில் வந்து இருக்குது. இதோடைய டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட், இந்த ப்ராஜெக்ட்கான டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் 12,000 crore. இந்த சார்தம் ஹைவே டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் எந்தெந்த ரூட் எல்லாம் வந்து கவர் பண்ணுது அந்த உத்தரகாண்ட் அப்படின்ற ஸ்டேட்டில். ஃபஸ்ட்டு ரிஷிகேஷ், மேப்பில் பார்த்தீங்கன்னா தெரியும், ரிஷிகேஷ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இது ஒரு 4 இம்பார்ட்டண்ட் ரூட்டு, அதாவது இந்த 4 இம்பார்ட்டண்ட் ரூட்லேயே வந்து ஒரு 4 ஹோலி பிளேசஸ் வந்து இருக்குது. ஸோ அது வந்து கனெக்ட் பண்ணுது. என்னென்ன ரூட் பார்த்தோன்னா பத்ரிநாத், கேதார்நாத், கங்கோத்ரி, யமுனோத்ரி. இந்த ப்ராஜெக்ட் கூட வந்து 2 டனலும் இன்க்ளூட் ஆகுது. ஸோ அந்த 2 டனலில் கூட வந்து 116 ஃப்ளைஓவர்ஸ் அண்ட் செவரல் பைபாஸ் ரோடும் கனெக்ட் ஆகுது. இந்த ப்ராஜெக்டில் பொறுத்த வரைக்கும் சம்பா டனல், ஸோ நான் சொன்னேன் இல்லையா, இந்த ப்ராஜெக்டில் வந்து ஒரு டனல் இன்க்ளூட் ஆகுது. அதில் ஸ்பெஷலி இந்த சம்பா டனல். இந்த சம்பா டனல் வந்து எங்கே இருக்குன்னா உத்தரகாண்ட் ஸ்டேட்டில் தெஹரி கர்வால் டிஸ்ட்ரிக்ட். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ அந்த தெஹரி கர்வால் டிஸ்ட்ரிக்டில் இந்த ப்ராஜெக்ட் இருக்குது. இந்த டனல் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா இந்த கன்ஜெஷன், அதாவது இந்த டிராஃபிக் அவாய்ட் பண்ணுறதுக்காக, இந்த சம்பான்ற டவுனில் அவாய்ட் பண்ணுறதுக்காக இந்த டனல் யூஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல, அந்த டவுனில் ஒரு சோஷியோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டு கொண்டு வரதுக்காக இந்த டனல் வந்து யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் டாபிக், சுப்ரீம் கோர்ட் சுமோட்டோ காக்னிசன்ஸ் ஆஃப் மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் ஃப்ளைட். ரீசெண்டாக நம்ம நியூஸில் நிறைய பார்க்குறோம். ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு வேலை வாய்ப்பு இல்லாதனால அந்த மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் மூவ் ஆகிறாங்க. சைக்கிளில் போகிறது, நடந்து போகிறது, இந்த மாதிரி நியூஸ் வந்து நிறைய பார்க்கறதுனால சுப்ரீம் கோர்ட் அவங்களாவே வந்து ஆக்ஷன் எடுக்கிறாங்க. அந்த இஷ்யூஸ் எடுத்து ஆக்ஷன் எடுத்து போத் சென்டருக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் இந்த இஷ்யூஸை டீல் பண்ண சொல்கிறாங்க. எஸ்பெஷலி அவங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் டிரான்ஸ்போர்ட், ஃபுட் அண்ட் ஷெல்டர் இது ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் சென்டருக்கும் ஸ்டேட்டுக்கும் ஆர்டர் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சாலிசிட்டர் ஜெனரல் அவங்களுக்கும் வந்து கோர்ட் இன்ஃபார்ம் பண்ணியிருக்கு, லைக் இந்த ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் அடிக்குவேட் மெஷர்ஸ் வந்து எடுத்திருக்காங்களே இல்லையா, இந்த மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் வந்து அதுக்கான அவங்க சஃபர் ஆகிறதுக்கான அடிக்குவேட் மெஷர்ஸ் வந்து இந்த சென்டர் எடுத்துருக்காங்களே இல்லையா, அது வந்து கோர்ட்டுக்கு அவங்க இன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டைரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஹைட்ராக்சி குளோரோக்வின். WHO இந்த ஹைட்ராக்சி குளோரோக்வின் சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க டெம்ப்ரரி. அதுக்கான காரணம் அப்படின்றது 5 ரீசன் சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஏன் அப்படின்னா இந்த டெம்ப்ரரியாக வந்து இந்த ஹைட்ராக்சி குளோரோக்வின் நிறைய டெத் ரேட் வந்து கொண்டு வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த ஹைட்ராக்சி குளோரோக்வின் வந்து ஒரு ஆன்டி மலேரியல் ட்ரக். ரீசெண்டாக இந்த லான்சென்ட் அப்படின்ற ஒரு அவங்க வந்து இந்த HCQ ட்ரக்குக்கு ஒரு ரிப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அது யூஸ் பண்ணுறதுனால அந்த கோவிட் பேஷண்ட் மேலே வந்து இது யூஸ் பண்ணுறதுனால அவங்களுக்கு டெத் ரேட் வந்து கூடுது அப்படின்னு சொல்கிறாங்க. நிறையா வந்து சைட் எஃபெக்ட்ஸ் இருக்குது, டெத் ரேட்டும் வந்து கூடுது. அதனால் இது WHO இமீடியட்டாக இதை பார்த்துட்டு அவங்க ஆக்ஷன் எடுக்கிறாங்க. என்னென்னா இந்த HCQ, அதாவது ஹைட்ராக்சி குளோரோக்வின், இந்த மெடிசனை யூஸ் பண்ணுறது ஸ்டாப் பண்ண சொல்கிறாங்க. அவங்க இந்த சாலிடாரிட்டி ட்ரையல் அப்படின்ற ஒரு மெத்தட் வந்து யூஸ் பண்ணி தான் இந்த COVID-19 ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து சஜஷன் கொடுப்பாங்க. மெடிசின்ஸு என்னென்ன மெடிசின்ஸில் யூஸ் பண்ணணும், அதில் இந்த HCQ, ரெம்டிசிவர், ரிட்டோனேவர், லோபினேவர்,
லோபினவர் ரிட்டனவர். ஸோ இந்த காம்பினேஷன்ஸில் வந்து மெடிசன்ஸ் யூஸ் பண்ணலன்னு சொல்லிட்டு அவங்க ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருந்தாங்க த்ரூ சாலிடாரிட்டி ட்ரையல். இப்போ அவங்க வந்து அகெயின் WHO இந்த ட்ரையல்ஸை வந்து ரிவ்யூ பண்ணி அகெயின் இந்த HCQ வந்து யூஸ் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணி சொல்லியிருக்காங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ICMRோடைய ஸ்டாண்ட்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த HCQ யூஸ் பண்ணுறதுனால எங்களுக்கு எந்த ஒரு சைட் எஃபெக்ட்ஸும் கிடையாது. மோரோவர் இது நாங்கள் ட்ரீட்மெண்ட் ஃபார் கோவிட்காக யூஸ் பண்ணுறது இல்லை, ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ்க்காக தான் நாங்கள் வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது ICMRோடைய ஸ்டாண்ட்ஸு. ஓகே, இப்போ WHO இந்த ஹைட்ராக்சிக்ளோரோக்வின் சஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான 5 காரணம் சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு ரீசன் பேஷண்ட்டோடைய சேஃப்டி. செகண்ட் ரீசன் வந்து இந்த ஹைட்ராக்சிக்ளோரோக்வின் ஒரு கிளினிக்கல் ட்ரையல்ஸ்க்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும். அதுக்கு அடுத்தது இதோடைய யூஸ் பண்ணுறதுனால டெத் ரேட் அதிகமாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. உதாரணத்துக்கு இப்போ இந்த COVID-19 பேஷண்ட் மேலே இது யூஸ் பண்ணுறதுனால அவங்களுக்கு வந்து இந்த நிறைய சைடு எஃபெக்ட்ஸில் இந்த ஹார்ட் ரேட் வந்து அதிகமாக ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மூலிமா அவங்களுக்கு வந்து டெத் ரேட் கூடுது சொல்கிறாங்க. ஃபோர்த் ரீசன் வந்து கொஷின்ஸ் ஓவர் வித் எஃபிகசி, அதாவது இதோட எஃபிஷியன்சி. இந்தியா வந்து இதோடைய இந்த HCQ அதிகமாக எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க, எஸ்பெஷலி US. நிறைய கண்ட்ரி யூஎஸும் சேர்ந்து சொல்கிறாங்க, நிறைய கண்ட்ரி வந்து இந்த மெடிசின்ஸ் வந்து க்யூர் பண்ணுமா பண்ணாதா, ஒரு எஃபிஷியன்சி இருக்குமா இருக்காதா, அது யூஸ் பண்ணனா இந்த கொரோனா வைரஸோட ஸ்ப்ரெட் கம்மியாகுமா ஆகாதா அப்படின்றது ஒரு கேள்விக்குறியாகவே இருக்குது. நம்ம டொனால்ட் ட்ரம்ப் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க, இது வந்து இதோட ட்ரக்கோடைய நிக்நேமே வச்சுருக்காது, பேர் வந்து ஒண்டர் ட்ரக் அப்படின்னு. ஸோ இந்த நிறைய கண்ட்ரி வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த லான்சென்ட் ரிப்போர்ட் பார்த்துட்டே இதோடைய HCQவோட யூஸ் பண்ணி குறைச்சிக்கிட்டாங்க. அடுத்தது ஃபிஃப்த் ரீசன் வந்து இந்த யூஸ் ஆஃப் HCQ ரெஸ்ட்ரிக்டட் ஃபார் ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல்ஸ். ஸோ அவங்களுக்குள்ள மட்டும்தான் வந்து ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல்ஸ்க்கு மட்டும்தான் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ வெளியெல்லாம் வந்து எங்கேயும் இது கொடுக்கக்கூடாது. ஸோ இந்த ட்ரக் வந்து ஒரு COVID-19 பேஷண்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றது தான் வந்து அவங்களோட ரெக்கமெண்டேஷன். ஸோ இப்போ வந்து பார்த்தோன்னா ஆரோக்கிய சேது பிகம்ஸ் ஓப்பன் சோர்ஸ். கவர்மெண்ட் இந்த ஆரோக்கிய சேது அப்படின்ற ஆப் வந்து ஓப்பன் சோர்ஸில் விடுறதுக்காக டிசைட் பண்ணியிருக்காங்க. அதோட அப்ஜெக்டிவ் வந்து என்னென்னா டிரான்ஸ்பரன்சி, ப்ரைவசி அண்ட் செக்யூரிட்டி இது வந்து அஷ்யூர் பண்ணும் அப்படின்றதுக்காக வந்து இந்த ஆப் வந்து ஒரு ஆன்லைன் ஓப்பன் சோர்ஸாக விடுறதுக்காக அவங்க டிசைட் பண்ணியிருக்காங்க. ஓப்பன் சோர்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த ஆப் கவர்மெண்ட் வந்து பப்ளிக் கோட் ரெபாசிட்டரி அதில் வந்து வெளியிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ஆப்புக்கான சோர்ஸ் கோட் பப்ளிக் டொமைன்லேயும் ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி பண்ணும்போது டெவலப்பர்ஸ் இந்த சோர்ஸ் கோடை வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணி அதை மாடிஃபை பண்ணுவாங்க, இல்லை சேஞ்சஸ்க்காக மாடிஃபை பண்ணுவாங்க. இது மாதிரி வந்து ஆல்ரெடி ஆண்ட்ராய்டு வெர்ஷனில் இருக்கிற இந்த ஆப்பில் வந்து அலோவ் பண்ணியிருக்காங்க ஃபார் ரிவ்யூ அண்ட் கொலாபரேஷன். அது மட்டும் இல்லாமல் இப்போது இந்த iOS ஆப்பிள் வெர்ஷன்ஸ் இருக்கு, ஸோ அதுலேயே வந்து இந்த ஓப்பன் சோர்ஸு இந்த ஒரு 2 to 3 வீக்ஸ் வந்து ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இதோட இம்பார்ட்டன்ஸ் வந்து என்னென்னா, இந்த சோர்ஸ் கோடு பப்ளிக் டொமைனில் விடுறதுனால எக்ஸ்பர்ட்ஸ் வந்து அவங்க கொலாபரேட் பண்ணி அடுத்த லெவலுக்கு இந்த டெக்னாலஜியை நல்லா செக்யூர் பண்ணுறதுக்கு கொண்டுட்டு போகும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி பண்ணும்போது இந்த ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ்க்கு இது ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும் in order to fight against coronavirus pandemic. Locust attack in India. ஸோ இந்த வெட்டிக்கிளி பார்த்தோன்னா ஈரானில் 2019, ஸோ அங்கேருந்து ஒரு பெரிய குரூப்பாக படையெடுத்து என்ன பண்ணியிருக்காங்க, பாகிஸ்தானுக்கு மைக்ரேட் ஆகி, ஸோ அங்கேருந்து இந்தியாவுக்கு பாகிஸ்தான் வழியாக ராஜஸ்தான், பஞ்சாப், குஜராத், மத்திய பிரதேஷ், ஸோ இந்த 4 ஸ்டேட்டில் வந்திருக்கு. ஆல்ரெடி நார்த் அண்ட் சென்ட்ரல் இந்தியாவில் அவங்க இன்ஃபெஸ்டட் பட் ரொம்ப கம்மியான லெவலில் இருக்குது. நவ் இட் இஸ் டெல்லி, உத்தரப்பிரதேஷ் அண்ட் மகாராஷ்டிரா, ஸோ இந்த ஸ்டேட்டுக்கு மெதுவாக மூவ் ஆகுது. இப்போது இந்த நம்ம ஆக்சுவலி இந்தியா வந்து இந்த கொரோனா வைரஸ் இஷ்யூஸ்னால ஆல்ரெடி எக்கனாமி பேட்டில் பண்ணுறதுக்கு அவங்க ரெடி ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போது இந்த லோக்கஸ் அட்டாக்னால அக்ரிகல்ச்சர் எக்கனாமியும் டிவாஸ்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்தியாவோட ஃபுட் செக்யூரிட்டிக்கும் ரிஸ்க்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு இந்த ஆர்டிக்கலில் சொல்ல வராங்க.
ஸோ இதில் worst எவர் அட்டாக் இந்த 30 இயர்ஸில் வந்து பார்த்தோன்னா இந்த வாட்டி தான் ரொம்ப அதிகமான worst அட்டாக்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த லோக்கஸ்ட் வார்னிங் ஆர்கனைசேஷன் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எஸ்பெஷலி இந்த ராஜஸ்தான் ஸ்டேட்டில் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால ட்ரோன் யூஸ் பண்ணி கெமிக்கல்ஸை வந்து அந்த இடத்துல ஸ்ப்ரிங்கிள் பண்ணலாம் ஸோ தட் இட் வில் இந்த லோக்கஸ்ட்டை வந்து கில் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த லோக்கஸ்டுடைய ஃபீச்சர்ஸ்லாம் வந்து என்னென்னா, இது வந்து ஒரு டேஞ்சரஸ் மைக்ரேட்டரி பெஸ்ட்டு. ஸோ மைக்ரேட்டரினா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகிற ஒரு பெஸ்ட்டு. ஸோ அது போகிற வழியில எல்லாம் வந்து என்னென்ன ஒரு பச்சை மீன் க்ரீனரிஸ்லாம் வந்து இருக்குன்னு பார்த்து அது எல்லாமே வந்து இது டேமேஜ் அண்ட் கன்சியூம் பண்ணும். அண்ட் இது வந்து ஒரு குரூப்பாக தான் மூவ் ஆகுது இல்லையா. ஸோ அந்த குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை வெட்டிக்கிளி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 150 மில்லியன் வெட்டிக்கிளிங்க வந்து இருக்கும். ஸோ இது வந்து எதை ஃபீட் பண்ணி வாழும் எதை சாப்பிட்டு இருக்கும் அப்படின்னா ஒரு க்ரீன் வெஜிடேஷன்ஸு, இந்த க்ராப்பு பயிர். ஸோ அந்த மாதிரி போகிற இடத்துல இந்த புல்வெளி இது எல்லாமே வந்து அது போகிற இடத்துல எல்லாமே அது டேமேஜ் பண்ணும். ஸோ இந்த லோக்கஸ்ட் ஸ்வாம் ஸோ அந்த குரூப் வந்து பார்த்தோன்னா இந்த ஸ்பீஷீஸு 1 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸில் இருக்கிற க்ராப் எல்லாமே வந்து சீக்கிரமாக அதை வந்து டேமேஜ் பண்ணும். ஸோ அது எதோட ஒப்பிடுகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 35,000 பீப்புள். ஓகே, ஸோ அந்த மக்களுடைய ஒரு நாள் சாப்பாடு டேமேஜ் பண்ணுறதுக்கான கெப்பாசிட்டி இதுக்கு இருக்குது. இது ப்ரீட் ஆகிறதுக்கான காரணம் என்னென்னா, லாஸ்ட் இயர்ஸில் வந்து பார்த்தோன்னா இந்த ரெயின் பேட்டர்ன் வந்து ரொம்ப அப்நார்மலாக இருக்குது. ஸோ சயின்டிஸ்ட் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியன் ஓஷனில் வந்து ஒரு லாங் டேர்மாக வெப்பநிலை ரொம்ப அதிகமாகிறதுனால இந்த கிளைமேட் சேஞ்சும் சேர்த்து இந்த ப்ரீடு வந்து அதிகமாகுது. எஸ்பெஷலி இந்த ஆஃப்ரிக்காவில் இந்த டெம்பரேச்சர் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால இந்த ஸ்பீடாக வந்து இது ஸ்ப்ரெட் ஆகும். எஸ்பெஷலி இந்த ஃபார்ம் அண்ட் பாஸ்டர் ஏரியாவில் வந்து இது அதிகமாக வந்து ஸ்ப்ரெட் ஆகும். இந்த ஸ்பீஷீஸ்க்கு வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா, அது எந்த வெதருக்கு வேணாலும் சீக்கிரமாக அது அடாப்ட் ஆகும். அண்டு அது வந்து அதோட பிஹேவியரே வந்து சேஞ்ச் ஆகும் அக்கார்டிங் டு அந்த வெதர்ஸ் அண்ட் ரீஜன். ஸோ அந்த ரீஜனுக்கும் அந்த வெதருக்கு ஏற்ற மாதிரி அதோட பிஹேவியரும் சேஞ்ச் பண்ணும். நெக்ஸ்ட்டு சஹாரன் சீட்டா. இதுக்கு நிறைய பேர் இருக்குது. சஹாரன் சீட்டா ஆர் நார்த் வெஸ்ட் ஆஃப்ரிக்கன் சீட்டா. ஸோ இது வந்து ஒரு சீட்டான்ற கேட்டகரி ஒரு சப்ஸ்பீஷிஸ் தான். இது எந்த இடத்துல இருக்குன்னா சஹாரா அண்டு சஹல் ரீஜன் ஆஃப் ஆஃப்ரிக்காவில் இருக்கும். இப்போ இது ஒரு கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்டு ஸ்பீஷீஸாக சொல்லியிருந்தாங்க. ஏன்னா 2008 250 ஸ்பீஷீஸ் தான் இருந்தது. இதில் இந்த சீட்டா மற்ற சீட்டாவோட எப்படி டிஃபர் ஆகும்னா, அதோடைய ஃபேஸில் வந்து ஸ்பாட் இருக்கும், இல்லைன்னா இருக்காது, கொஞ்சமாக ஸ்பாட்ஸ் வந்து இருக்கும். அண்டு இந்த டியர் ஸ்ட்ரிப்ஸ் ஆல்மோஸ்ட் அதோட ஃபேஸில் வந்து இருக்காது. ஓகேங்களா. இது எந்த கண்ட்ரியில் வந்து இருக்கும்னா, எஸ்பெஷலி இந்த சஹாரா அண்ட் சஹல் ரீஜன் ஆஃப் ஆஃப்ரிக்கா. மெயின் கண்ட்ரி இருக்கும் எதில் இருக்கும்னு பார்த்தோன்னா இந்த அல்ஜீரியா. ஸோ ஆஃப்ரிக்கான்ற கான்டினென்ட்டில் அல்ஜீரியா, சாட், மாலி, பெனின், பர்கினா ஃபாசோ அண்ட் நைஜர். ஹவவர் இட் இஸ் என்னென்னா இதில் வந்து ஆல்மோஸ்ட் இது வந்து எக்ஸ்டென்ட் ஆகிட்டு வருது. இந்த மாதிரி கண்ட்ரீஸ்லேருந்து இது வந்து எக்ஸ்டென்ட் ஆகிட்டு வருதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த சஹாரன் சீட்டா கிளைமேட்டிக்கோடைய அடாப்டேஷன்ஸ் எப்படி இருக்கும்னா, ஹாட் அண்ட் ட்ரை ரீஜனில் இது வந்து இருக்கும், ரொம்ப அதிகமாக இருக்கும். அண்ட் அதோடைய பிஹேவியர் வந்து ஈவன் ஹார்ஷ் கிளைமேட்டுக்கும் அடாப்ட் ஆகிற கேப்பபிலிட்டி வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு கரண்ட் அஃபேர்ஸ். இன்றைக்கி பார்த்த கரண்ட் அஃபேர்ஸ்க்கான ரிலேட்டட் கொஷின்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ சூஸ் த கரெக்ட் ஈஸ்ட் டு வெஸ்ட் அரேஞ்ச்மெண்ட் ஃப்ரம் த ஃபாலோவிங். ஸோ நம்ம ஆல்ரெடி நம்ம ஃபஸ்ட்டு டாப்பிக்கில் நம்ம பார்த்தோம், உத்தரகாண்டில் வந்து எந்த இடத்துலேருந்து ஆரிஜினேட் ஆகுது அப்படின்னு. ரிஷிகேஷ்லேருந்து பத்ரிநாத், கேதார்நாத், கங்கோத்ரி அண்ட் யமுனோத்ரி. ஸோ இதுக்கான ஃபஸ்ட்டு ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் சி. இந்த அரேஞ்ச்மெண்ட்டில் தான் வந்து அந்த ரூட் ஃபைனலைஸ் ஆகிருக்கு ஈஸ்ட் டு வெஸ்ட்டில். நெக்ஸ்ட்டு வந்து விச் நேஷன் has postponed its discussion on constitutional amendment to update its map. இதுக்கான ஆப்ஷன் வந்து நேபாள், டி. நேபாள் தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்க ஷெட்யூல்டு டிஸ்கஷன் லைக் அவங்க கான்ஸ்டிடியூஷனில் டிஸ்கஷன் ஷெட்யூல் பண்ணியிருந்தாங்க இல்லையா, ஸோ அதை வந்து போஸ்ட்பான் பண்ணியிருக்காங்க தன்னுடைய
கண்ட்ரியோட மேப் வந்து அப்டேட் பண்ணுறதுக்கு அவங்க வந்து போஸ்ட்பான் பண்ணியிருக்காங்க. Next, the center has reduced the compulsory hotel quarantine period for Indians returning from abroad to how many days? ஸோ இப்போ அவங்க வந்து 7 daysக்கு வந்து டிசைட் பண்ணியிருக்காங்க. ஆப்ஷன் பி 7 daysக்கு வந்து அவங்க ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எஸ்பெஷலி ஃபார் த பீப்புள் who are returning from abroad, ஸோ வெளிநாட்டிலேருந்து வரவங்களுக்கு 7 daysக்கு வந்து ரிஃபைன் பண்ணிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு கம்பல்சரி ஹோட்டல் குவாரண்டைன் பீரியட். Which state has demanded a COVID-19 negative certificate from people arriving through road, rail or by air? இதுக்கான ஆப்ஷன் வந்து கோவா டி. ஸோ கோவா தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா பீப்புளுக்கு அவங்க ஸ்டேட்டில் என்ட்ரு ஆகிறவங்க வந்து இந்த சர்டிஃபிகேட் வந்து COVID-19 ஃப்ரீ அப்படின்ற சர்டிஃபிகேட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும் அவங்க அந்த ஸ்டேட்டுக்குள்ளே அரைவ் ஆகும்போது. European Union Commission has proposed how much recovery fund to support the bloc economy? இதுக்கு ஆப்ஷன் வந்து 750 billion euro. ஸோ இது எதுக்குன்னா டு ஹெல்ப் த பிளாக்ஸ் எக்கனாமி த்ரூ இந்த டீப் ரெசிஷன். இந்த COVID-19 இஷ்யூஸ்னால வந்து அது ரொம்ப ரெசிஷனில் இருக்கிறதுக்காக அதுலேருந்து ரிவைவ் ஆகிறதுக்கு இந்த ஃபண்ட் வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. Which nations President has offered to mediate between India and China on their raging border disputes issue? இதுக்கான ஆப்ஷன் வந்து யூஎஸ். ஸோ யூஎஸ் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் வந்து 27th அன்னைக்கு அவர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா அவர் ஹீ இஸ் வில்லிங் டு மீடியேட். ஓகே, ஸோ இந்த பார்டர்ஸ் இஷ்யூ பிட்வீன் இந்தியா அண்ட் சைனாக்கு அவர் மீடியேட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. And next வந்து which state has initiated the process of getting GI tag for Kamti Lahi rice, Tawang maize and Adi ginger? இதுக்கான ஆப்ஷன் வந்து அருணாச்சல் பிரதேஷ். Next, which state has done away with voluntary quarantine option for people arriving from outside? இதுக்கான ஆப்ஷன் வந்து கோவா. Which app has become an open source? ஆரோக்கிய சேது நம்ம பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இதோட நீயோட கரண்ட் அஃபேர்ஸ் முடியுது. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.